Hi friends, இந்த வீடியோவில் இந்த ப்ரீவியஸ் இயர் ஒரு சம் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த சம் தான் பார்க்க போகிறோம். ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10% மற்றும் 12% வட்டி வீதத்தில் ரூபாய் 9,000க்கு 2 ஆண்டுகளுக்கு தொடர் வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சதவீதம் மாற்றி பெர்சன்டேஜ் மாற்றி கொடுத்து கூட்டு வட்டி கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கு ஒரு ஃபார்முலா போட்டிருக்கோம். அந்த ஃபார்முலா என்ன? P இன்ட்டு 1 plus a by 100 into 1 plus b by 100. இதுதான் ஃபார்முலா. இங்கே ஏன் நம்ம 2 டைம் போகிறோம்னா இங்கே 2% தான் கொடுத்துருக்குறாங்க, 2 அண்ணன் தான் கொடுத்துருக்காங்க. 10% ஒன்று, 12% ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 2 டைம் போட்டிருக்கோம். இதே 3 டைம் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 plus c by 100ன்னு நம்ம போட்டுட்டு அந்த 3வது பெர்சன்டேஜையும் போட்டுக்கலாம். இதில் பெர்சன்டேஜ் பாருங்கள் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்குது. ஸோ நம்ம 1 ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோம். ஒருவேளை 10% கூடுகிறது, 12% குறைகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா 1 மைனஸ் எந்த வட்டி வீதம் குறையுதுன்னு சொல்லியிருக்கிறாங்களோ அதுக்கு நம்ம 1 மைனஸ் அந்த b by 100 c by 100ன்னு போடணும். இங்கே வட்டி வீதம் அதிகரிக்குதுன்னு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் போடணும். இப்போ p என்ன? நம்ம இங்கே 9,000 இன்ட்டு 1 ப்ளஸ் a என்ன? 10 by 100 இன்ட்டு 1 ப்ளஸ் 12 by 100. அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப் பாருங்கள். 9,000 இன்ட்டு இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 1 ப்ளஸ் 10 by 100 என்னென்ன ஆகும்னா 110 by 100 ஆகும். இன்ட்டு இது 1 ப்ளஸ் 12 by 100 என்னவா ஆகும்னா 112 by 100 ஆகும். ஓகேங்களா? இப்போது இங்கே கேன்சல் பண்ணால் போதும். இந்த 2 சைஃபர் கேன்சல் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்து இங்கே ஒரு சைஃபர், இங்கே ஒரு சைஃபர், இங்கே பேலன்ஸ் இங்கே ஒரு சைஃபர் இருக்கா? இந்த சைஃபரையும் இந்த சைஃபரையும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், பேலன்ஸ் என்னென்னு இருக்குது? 9 இன்ட்டு 11 இன்ட்டு 112 இருக்குங்களா? இப்போ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணால் போதும். 99 இன்ட்டு 112ன்னு இருக்குங்களா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 11,088ன்னு வரும் நம்மளுக்கு. கரெக்டாக மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 11,088ன்னு வரும். இப்போ இது நம்மளுக்கு மொத்த தொகை கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது கூட 9,000 இதை மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும்? 2,088ன்னு வரும். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் சம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஈஸியாக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.